ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் ஜெயந்தி நாகராஜன்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம இன்னொரு யூஸ்ஃபுல்லான ப்ரீமிக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரேக்ஃபாஸ்ட், டின்னர் எதுக்கு வேணால் செய்யக்கூடிய வெண்பொங்கல் தான் பார்க்க போகிறோம். கோவில் ஸ்டைலில் வெண்ணெய் மாதிரி இருக்கிற வெண்பொங்கல் ப்ரீமிக்ஸ் எப்படி பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். இதுக்கு நம்ம ரொம்ப நெய் ரொம்ப எதுவுமே சேர்க்காமையே நல்ல டேஸ்ட்டாக எப்படி பண்ணுறதுங்கிறத பார்க்கலாம். இன்ஃபேக்ட் இது சொல்லப்போனால் ஒரு டயட் வெண்பொங்கல்னு கூட சொல்லிக்கலாம். நம்ம இதுக்கு 1 கப் அளவுக்கு பயத்தம்பருப்பு எடுத்துக்கிறேன்னா 1 கப் பயத்தம்பருப்புக்கு 3 கப் அரிசியை நான் சேர்க்க போகிறேன். இப்போ உங்களுக்கு கூட பயத்தம்பருப்பு வேணும்னா சில பேர் 1:1/2 போடுவாங்க. நீங்கள் 1.5 கப்பாக கூட பயத்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். நான் 3 கப் அரிசிக்கு 1 கப் பயத்தம்பருப்புங்கிற ரேஷியோ 3:1 ரேஷியோவில் தான் எடுத்துட்டுருக்கேன். இப்போ பயத்தம்பருப்பு லைட்டாக சூடு வர வறுபட்ட உடனே 1 டீஸ்பூன் மிளகு, அதுக்கப்புறம் 1.5 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தை சேர்த்துக்கிறோம். இதில் மிளகு, ஜீரகம், முந்திரி பருப்பு இதெல்லாம் அவங்கவுங்களோட ஆப்ஷன். எவ்வளோ வேணுமோ நீங்கள் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கலாம். இப்போ மிளகு ஜீரகத்தோடு சேர்த்து கொஞ்சம் வறுபட ஆரம்பித்த உடனே 1 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை போட்டுக்கிறேன். இந்த கருவேப்பிலை வறுபடுறது தான் நமக்கு அடையாளம். அது நல்ல கிறிஸ்பாக ஆகிற வரைக்கும் வறுத்துட்டோன்னா வெண்பொங்கல் ப்ரீமிக்ஸ் ரெடின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். 1 கைப்பிடி முந்திரி பருப்பு சேர்த்துக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். நான் ட்ரை ரோஸ்ட் தான் பண்ணேன், நெய் எண்ணெய் எதுவுமே சேர்க்கலை. இப்போ இதில் நம்ம இஞ்சி சேர்க்கணும். இஞ்சி 1 இன்ச் இஞ்சியை துருவி இதோடு சேர்த்து வறுத்து வச்சுக்கலாம். நான் எப்பயுமே இஞ்சியை மிக்சியில் போட்டு தோல் சீவி மிக்சியில் போட்டுட்டு ஐஸ் க்யூப்பில் ட்ரேயில் போட்டு ஃப்ரீசரில் ஃப்ரீஸ் பண்ணி இந்த மாதிரி க்யூபாக வச்சுப்பேன். அதில் நான் 1 க்யூப் போட்டுக்கிறேன். அடுத்தது அரிசி பச்சரிசி நொய் அரிசி எடுத்துக்கணும். நொய் அரிசின்னு நமக்கு கிடைக்கும். இதுதான் இதில் சீக்ரெட் இன்க்ரீடியன்ட். இந்த நொய் அரிசி எடுத்து நம்ம பொங்கல் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக நல்ல குழைவாக வரும். நொய் அரிசிங்கிறது ஜீரக சம்பா அரிசி மாதிரி சின்னதாக உடச்சிருக்கும். இடிச்சல் அரிசின்னு கூட சொல்லுவாங்க. இந்த நொய் அரிசியை போட்டு நம்ம பொங்கல் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும். பொங்கல் நல்ல சாஃப்டாக குழைவாக வரும். நம்ம முழு அரிசி போடும்போது அந்த அளவுக்கு நமக்கு டேஸ்ட் வராது. அதுவே இந்த நொய் அரிசி போட்டோன்னா ரொம்ப நல்லா வரும். ஹோட்டல்லலாம் மோஸ்ட்லி நொய் அரிசி போட்டு தான் வெண்பொங்கல் பண்ணுவாங்க. இப்போது எல்லாம் போட வேண்டியதெல்லாம் போட்டாச்சு. அடுத்தது பெருங்காயம் கொஞ்சம் நான் சேர்த்துக்கிறேன். இது எல்லாத்தையும் அந்த இஞ்சிலாம் நல்லா வறுபடுற வரைக்கும் நல்லா வறுத்துட்டோன்னா நம்மளோட பொங்கல் ப்ரீமிக்ஸ் ரெடி. இதை இன்னொரு ஏனத்தில் மாற்றி ஆறினோன்னு நம்ம ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ண வேண்டியது தான். ரொம்ப சிம்பிள் தான். அரைக்க வேண்டாம், சலிக்க வேண்டாம், ஒன்றும் பண்ண வேண்டாம். அப்படியே நம்ம போட்டு செஞ்சுக்கலாம். இன்கேஸ் உங்ககிட்ட நொய் அரிசி இல்லைன்னா நல்ல குவாலிட்டி பச்சரிசியை போட்டுக்கோங்க, ஒன்றும் தப்பு இல்லை. பொங்கல் ப்ரீமிக்ஸை ஆறினோன்னு நம்ம ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு வச்சிடலாம். இப்போ இந்த ப்ரீமிக்ஸை வச்சு எப்படி பொங்கல் பண்ணுறதுங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ இந்த ப்ரீமிக்ஸ்லேருந்து ஒரு 150 கிராம் அளவுக்கு நான் ஒரு சின்ன டம்ளரில் எடுத்துக்கிறேன். இந்த 150 கிராம் இதுக்கு ஒன்றுமே நம்ம ஆட் பண்ண வேண்டாம். டைரெக்டாக தண்ணி ஊற்றினா போகிறோம். 3 டம்ளர் தண்ணியும் நான் ஒரு 3 டோட்டலாக 1:4 தண்ணியும் பாலும் விடணும் இல்லையா. நான் ஒரு 3.5 டம்ளர் தண்ணியும் 1/2 டம்ளர் பாலும், நீங்கள் 4 டம்ளரும் தண்ணியே கூட விட்டுக்கலாம். ஸோ 1:4 அளவுக்கு வாட்டர் சேர்த்துட்டு நம்ம இந்த பொங்கலை பண்ண போகிறோம். 3.5 தண்ணியும் கொஞ்சமாக பாலும் க்ரீமினஸ்க்காக சேர்த்துருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம், ப்ரீமிக்ஸ் போட்டிருக்கோம், தண்ணி ஊற்றிருக்கோம், உப்பு போட்டிருக்கோம், நெய் ஒரு டீஸ்பூன் வாசனைக்கு ஊற்றுறோம். அவ்வளோதான். நான் இதை இன்ஸ்டன்ட் பாட்டில் செய்ய போகிறேன். இன்ஸ்டன்ட் பாட்டில் பொங்கல்ங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணோன்னா 20 மினிட்ஸ் வரும். அதை நம்ம ஆன் பண்ணி விட்டுட்டோன்னா வெந்த உடனே தானாக ஆஃப் ஆகிடும். டின்னருக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல் இந்த இன்ஸ்டன்ட் பாட்டு. இதை பற்றின வீடியோஸ்லாம் நம்ம சேனலில் இருக்குது, வேணுங்கிறவங்க பார்த்துக்கலாம். இப்போது இது ரெடியானோன்னு நம்ம பார்க்கலாம். இப்போ இன்ஸ்டன்ட் பாட்டில் வெந்து முடித்து ப்ரெஷரும் அடங்கிடுச்சு. இப்போது பார்த்திங்கன்னா தெரியும் எப்படி வெண்ணெய் மாதிரி வந்திருக்கு பாருங்கள். செம்ம சாஃப்டாக வந்திருக்கு. கொஞ்சம் திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துருக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இப்போ கூட நம்ம
வெந்நீரோ இல்லை சூடான பாலோ சேர்த்து மிக்ஸ் பண்ணோன்னா ரொம்ப சூப்பராக நமக்கு தேவையான கன்சிஸ்டன்சி கிடச்சிடும். இப்போ நான் கொஞ்சம் பாலும் தண்ணியும் ஊற்றி தேவையான கன்சிஸ்டன்சிக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டேன். இப்போது இன்னொரு டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். இதுக்கு நெய் அளவும் ரொம்ப கம்மி. நம்ம பொங்கலாக ரெகுலராக பண்ணோன்னாக்கா நிறைய நெய்யில் தாளித்து கொட்டுவோம் இல்லையா. இது வேகும்போது ஒன்று, வெந்ததுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் ஊற்றிருக்கோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், க்ரீமியான வெண்பொங்கல் ரெடி. இப்போ நம்ம சர்வ் பண்ணும்போது மேலாக தட்டில் ஒரு டீஸ்பூன் நெய் ஊற்றினோன்னா நிறைய நெய் ஊற்றின ஃபீலிங்கோட ரொம்ப சூப்பரான வெண்பொங்கல் கிடைக்கும். நான் தேங்காய் சட்னி தக்காளி தொக்கு ரெண்டும் வச்சு சர்வ் பண்ணுறேன். ரொம்பவே டேஸ்ட்டாக வெண்ணெய் மாதிரி இருக்கும் இந்த வெண்பொங்கல். நீங்கள் ஒரு தடவை பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். உங்களுக்கு காரம் பத்தலைன்னா எல்லார் வீட்லேயும் மோஸ்ட்லி மிளகு ஜீரக பொடி வச்சுருப்போம் இல்லையா, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம் ஃபைனலாக. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சுவையான வெண்பொங்கல் ப்ரீமிக்ஸ் ரெடி ஆகிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச்.